شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي أولئيم அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி இருளகற்றும் மொழியாய் நீ வா மனக்குறை போக்கும் மருந்தாகவா இருளகற்றும் மொழியாய் நீ வா மனக்குறை போக்கும் மருந்தாகவா வற்றாத கார்மழையே காலத்தின் அறிகுறியே என் வாழ்வின் கருப்பொருளே வா ஒளியூட்டும் இறையாவியே என்றும் வழி காட்டும் நிறை உண்மையே பொல்லாப்பு நேராது ஆமென் வாதையும் அணுகாது ஆமென் பொல்லாப்பு நேராது ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, இந்த மாசத்துல எங்களோட நீங்க என்னப்பா பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல ரெகுலரா சங்கீத பகுதியில நான் ஒரு பகுதி அப்படியே வாசிக்கும் போது சங்கீதம் 118ல 27வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் தந்தார். வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய கர்த்தர் யாராக நமக்கு வெளிப்படுறார். இது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனா அந்த விஷயத்தை இன்னும் அதிகமா திரை நீக்கி இதை நம்ம உணர முடியாம அறிய முடியாம இருக்கிற காரியங்களை ஆண்டவர் திரை நீக்கி காண்பித்து நம்மளை எப்படியெல்லாம் பிரகாசிக்க பண்றாருங்கிறத ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். அப்போ இந்த மாசத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எதை நம்ம அதிகமா நம்ம உணர போறோம்னா, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வாழ்க்கைய, நம்முடைய குடும்பத்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய ஊழியம், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் தம்முடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் நீங்க இருளை உணர்றீங்களோ, எந்தெந்த பகுதிகளில் நீங்க ஒரு அந்தகாரமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த பகுதிக்குள்ள ஆண்டவர் தம்முடைய பிரகாசத்தை, வெளிச்சத்தை விளங்க பண்ணுவார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு. 7ஆம் வசனமா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி.
7 11 யோவான் 1ல அவங்களுக்கு மைக் பைபிள் படிக்கிற அவங்களுக்கு மைக் 11வது வசனம் யோவான் 9 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் படிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. திரும்ப மைக்ல படிங்க அந்த வசனத்தை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவருக்கு பேரு. எந்த மனுஷனையும், எவ்வளவு அடி ஆழத்தினுடைய இருளுக்குள் இருக்கிற மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். வாழ்க்கையில நான் வந்து பயங்கரமான இருளுக்குள்ள கிடக்குறேங்க, பயங்கரமான ஒரு இருள் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற எந்த பகுதியா இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள இறங்கி பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர் யெஷுவா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஏசாயாவுல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டி அங்க சொல்லப்பட்ட அவர் இவர்தான் அப்படின்னு மத்தேயு வந்து எழுதுவார். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், மத்தேயு 12:18 இருந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன் சொல்லிட்டு வரும்போது அங்க ஒரு வார்த்தை இருக்கும், அவர் நெறிந்த நாணலை. 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும், நெறிந்த நாணலை முறிக்காமலும், மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மங்கி எரியுதுங்க அப்படின்னா இன்னும் ஒரிஜினல்ல போய் பாத்தீங்கன்னா அது அப்படியே எல்லாம் அணைஞ்சு புகைதான் வந்துகிட்டு இருக்கு, புகைதான் வந்துகிட்டு இருக்கு. இனி நீ எதுக்கு அப்படின்னு அதை அணைச்சு போட்டுறாம மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் அதை பிரகாசிப்பிக்கிற, திரும்பவும் அதை தூண்டி விட்டு எரிய வைக்கிற, பிரகாசிப்பிக்கிற நல்ல தேவனா இருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை அணைஞ்சு போகாது, நான் இப்ப மங்கி எரியறேங்கிறதுனால என் வாழ்க்கை அணைஞ்சு போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எங்கேயாவது புகஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நிலைமையில இருந்தா நம்ம அப்பா உங்களை அணைச்சு போட மாட்டாரு, உங்களை எரிய வைப்பாரு, உங்களை பிரகாசிக்க வைப்பாரு. ஆமென். ஏசாயா 42:16 நம்ம அதை படிக்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், 16th verse, 42:16. அங்க இப்படி சொல்லி இருக்கு பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். கோணலை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். இருளை வெளிச்சமாக்குவேங்கிறாரு. கோணலை நான் செவ்வையாக்குவேன். சோ நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். இதுல இருந்து ஒரு 3 கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல, ஒரு 4 கருத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். முதலாவது, இந்த பிரகாசம், பிரகாசித்தல் என்பதனுடைய அர்த்தம். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கும் போது உண்டாகிற அனுபவங்கள். மூணாவது, பிரகாசிக்கிறவர்களின் அடையாளம், ஐடென்டிட்டி. நாலாவது, பிரகாசத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது. இந்த 4 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். முதலாவதாக, நம்பர் 1 என்ன சொன்னோம்? அர்த்தம் என்னங்க? அர்த்தம் அந்த சங்கீதம் 118
இது வந்து பஸ்கா பண்டிகையில பாடப்படுகிற சங்கீதங்கள். சங்கீதம் 113 இருந்து 118 வரைக்கும் பஸ்கா பண்டிகையில பாடப்படுகிற சங்கீதம். இந்த பிரகாசமே எங்க இருந்து வருது? அந்த முதல் குறிப்பு கூட போறதுக்கு முன்னாடி இந்த பிரகாசம் எங்க இருந்து வருதுன்னா, படிங்க அந்த சங்கீதம் 118 அதனுடைய 27 திரும்ப வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பாருங்க, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புல கயிறுகளால் கட்டுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பண்டிகை பலி இது வந்து பஸ்காவுல பாடப்படுகிற சங்கீதம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்கள்ல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப நம்ம ஆண்டவர் இயேசு நமக்காக பலியானதுனால அவர் பஸ்காவா அங்க வந்து பண்டிகை மிருகத்தை பலி மிருகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பலி மிருகமா, அந்த பலி ஆடாக, மிருகம் அல்ல பலி ஆடாக ஆண்டவர் யெஷுவா நமக்காக நம்முடைய பஸ்காவாக அவர் சிலுவையில நமக்காக செய்து முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால இன்றைக்கு நாம் பிரகாசிப்பிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். சரி, அப்ப என்னுடைய அர்த்தம் என்ன? நம்பர் 1, ஹீப்ரு பைபிள்ல இந்த சங்கீதம் 118 27 3 நான் சொல்றேன், அப்படியே சொல்லுங்க. எல் யாவே வயார். இயல் எல் எல்னா தேவன், ஆலேஃப் லாமேட். அடுத்தது யாவே, யோத்கே வாப்கே, கர்த்தர் தேவனாகி அவர் பிரகாசிக்கிற, நம்முடைய கர்த்தர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறான் இருக்கு இல்லையா, அந்த தேவனுக்கு தான் எல். அப்புறம் கர்த்தர் யாவே, யோத்கே வாவ்கே. அப்புறம் வயார், அந்த வயார் தான் பிரகாசிக்கிறார். வாவ் யோத் ஆலே ஃப்ரேஷ் வயார். இந்த வயார் அப்படிங்கிற ரூட் வேர்டு வந்து ஓர். ஓர் அப்படின்னா வெளிச்சம், லைட். ஆதியாகமம் 1:3 வயோமர் எலோகிம் எகிவோர் வா எகிவோர். வெளிச்சம் எப்பயுமே எப்பங்க வரும்? ஆண்டவர் பிரகாசிப்பிப்பார். யாரை பார்த்து சொல்றாரு? ஆதியாகமம் 1:2 அந்த சூழல் என்னெல்லாம் இருக்கு? ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஆவியானவர் அசைவாடுறாரு. பிதாவாகிய தேவன் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அத வார்த்தையா இருக்கிற பிதாவை முகமுகமாய் உறவாடி கொண்டிருக்கிற வார்த்தையா இருக்கிற யெஷுவா பேசுறாரு. பாருங்க என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. யாரை பார்த்துங்க நான் உன்னை பிரகாசிப்பேன்னு சொல்றாரு? வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்கின்மையா தெரியுதுங்க, வெறுமையா தெரியுதுங்க, எல்லாமே இருளா இருக்குங்க. அது உறவுகள்லையா இருக்கலாம், இல்ல உங்க வேலையிலையா இருக்கலாம், இல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையா இருக்கலாம். எந்த பகுதியானாலும் எங்கெங்கெல்லாம் நீங்க ஒழுங்கின்மை, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கு, இந்த காரியம் வாய்க்கல அப்படின்னு நீங்க எதெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அந்த பகுதியில யெஷுவாவே வெளிச்சமா வர்றாருங்க. ஆமென். அவரே வெளிச்சமா வர்றாரு. சோ இந்த ஓர் வயார் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? விடியல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. மார்னிங், விடியல். அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விடியற் காலத்தை ரொம்ப தூரத்துல வைக்கல. எந்தெந்த காரியத்தெல்லாம் என் வாழ்க்கை விடியாதா, எனக்கு ஒரு நல்ல விடிவு வராதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கான விடியலை
ஆண்டவர் ரொம்ப பக்கத்துல வச்சிருக்காரு. அதை இந்த மாசத்திலேயே இன்னையிலிருந்தே அதை காண பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அடுத்தது ஒரு மீனிங் இருக்கு, கிளியர், சரிப்படுத்துதல் அல்லது தெளிவாக்குதல். எதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இல்ல, இந்த குறிக்கப்பட்ட காரியத்துல எனக்கு கிளாரிட்டி இல்ல, காரியங்கள் தெளிவா புரியல அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காரியங்கள்ல கர்த்தர் தெளிவை உண்டாக்குவார். தேவன் பிரகாசிக்கிறார் அப்படின்னா தெளிவாக்குவார் அப்படின்னு அர்த்தம். விடியல்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு, தெளிவாக்குதல்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அடுத்து சூரியன். மல்கியா 4:2 நமக்கு தெரியும், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனா அவரே உதிக்கிறார், ஏற்கனவே உதிச்சிட்டார். அவர் உதிச்சதுனால செட்டையின் கீழே என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கு. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. உள்ளங்காலின் கீழே எதிரிகள் சாம்பலாவாங்க. எந்தெந்த எதிர் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமா நிக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க காலுக்கு கீழே மிதிச்சு சாம்பலாக்கும்படியா கர்த்தர் செய்வார். மனுஷங்களை கிடையாது, அந்த மனுஷங்களுக்குள்ள செயல்படுற அந்த எதிர் வல்லமைகளை சாம்பலாக்குவார். சோ அருமையான தேவ ஜனமே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கும் போது ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையில விடியல் வந்துரும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில தெளிவு வந்துரும். மூணாவது, அவரே நீதியின் சூரியனாக உதிப்பார். இதெல்லாம் சேர்ந்ததுதாங்க கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார். அப்ப அந்த பிரகாசம் என்னது? எது அந்த பிரகாசம்? 2 கொரிந்தியர் 4:6 படிக்கும்போது அந்த பிரகாசம் என்ன அப்படிங்கறத இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார். அப்ப அந்த பிரகாசங்கிறது என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, அறிவு. யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதான் அந்த ஒளி. அப்பாவை அறியறோம் பாருங்க. அப்பாவை அறிய 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 நம்முடைய கண்ணாடி மாறுது பாருங்க. மாறணும். மாறுதா? ஏற்கனவே நம்ம பல சபைகள் எல்லாம் இருந்து வந்திருப்போம், பலவிதமான உபதேசங்களை நம்ம கேட்டிருப்போம். அப்படிலாம் கேட்டு நம்ம வளர்ந்து வந்து ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் செய்வாரு. ஒரு தப்பு பண்ணிட்டா 10 வருஷத்துக்குரிய வாதையை அனுப்பிடுவாருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் வாழ்க்கையில வந்ததுனால 10 வருஷத்துக்குரிய வாதை, ஒரு வியாதி. ஒரு சின்ன தப்பு தாங்க பண்ணேன், ஆனா அந்த தப்புக்கு எனக்கு 10 வருஷமா நான் வாதிக்கப்படுறேங்க, அப்பா அடிச்சிட்டாருங்க. அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டு அதை நம்பி அப்படியெல்லாம் வந்திருக்கிற சூழ்நிலையில அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி படிப்படியா நம்ம ஆண்டவரை பற்றின அறிவு உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி. புரியுதா? அப்பாவை அறிவது. அவர் அறிய 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 நம்ம கண்ணாடி, கடவுளை பார்க்கிற கண்ணாடி மாறும். ஆண்டவரை பற்றிய புரிந்து கொள்ளுதல் மாறும். நம்முடைய மைண்ட் மாறும், படிப்படியா மறுரூபமாகும். நம்ம இப்படி இதுவரைக்கும் இப்படி சிந்திக்கிற நம்ம, அப்படி சிந்திக்கிற நம்ம இன்னைக்கு வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்போம். இதாங்க அந்த பிரகாசம், மகிமையின் அறிவாகிய ஒளி. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய விடியல், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தெளிவு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூரியன். அதுக்குதான் நான் சொல்றேன், உங்களுக்கு இங்க சொல்லப்படுகிறதான சண்டே மெசேஜ் நீங்க கேட்குறீங்க, பைபிள் ஸ்டடி நீங்க கேட்குறீங்க, அதெல்லாம் எல்லா மெசேஜும் போல நீங்க அதை சாதாரணமா அப்படி எடுத்துட்டும் போகலாம்.
இல்லைங்க இது வேற, இது நம்முடைய கண்ணாடியை மாத்துற விஷயம், இது லென்ஸ் சேஞ்ச் பண்ற மேட்டர் இது அப்படின்னு சொல்லி நீங்க அதை சீரியஸா எடுத்து அதை நீங்க டெய்லி அதை உட்காந்து திரும்ப திரும்ப பார்த்து அதுல நீங்க ஒர்க் பண்ணி அதையே நீங்க ஜெபமாக்கி அதையே நீங்க நல்ல ஆவியில உள்வாங்கி அப்படி நீங்க எடுக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு முறை கேட்கறதுனாலலாம் உங்க ஆள் மனசுக்குள்ள பதியாது, மேட்டர் உள்ள போகாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய மேட்டர்ஸ் நமக்குள்ள ஆள் மனசுக்குள்ள போயிருக்கு, ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. இதை நீங்க திரும்ப 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 உள்வாங்கி அதை நீங்க திரும்ப திரும்ப கேட்க தான் அந்த ஏற்கனவே இருக்கிற பழைய காரியம் வெளியே போகும், அந்த இருள் விலகும். மகிமையின் அறிவாகிய ஒளி. ஓகே, மகிமையின் அறிவாகிய ஒளி. நம்ம அப்பா யாரு, அவர் நம்ம அறிகிறோம் பாருங்க. நான் நினைக்கிற மாதிரி அவரு அப்படி கிடையாதுங்க. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பினுடைய அளவே வேற. அளவில்லாம என்ன நேசிக்கிறாரு. எனக்காக அவர் ஒரு தீமையும் நினைக்க மாட்டாரு, அவர் நன்மையை தான் எனக்கு செய்வாரு அப்படின்னு நம்ம அந்த ஒரு மன மாற்றத்துக்குள்ள வர்றோம் பாருங்க, அதுதான் ஒளி. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன? இதான் அர்த்தம். அனுபவம். நம்ம வாழ்க்கையில பிரகாசம், அவர் நம்மளை பிரகாசிக்கும் போது என்னென்ன அனுபவம் எல்லாம் வரும். இந்த 2 கொரிந்தியர் 4:6 தான் அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை பத்தி சொல்றார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்படி சொல்லிட்டு 7ஆம் வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த அறிவாகிய ஒளி என்ன சொல்றாரு? இது சாதாரண மேட்டர் கிடையாது, பொக்கிஷம் சொல்லிட்டு இப்போ அனுபவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிங்க 8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நம்பர் 1, தேவன் நம்மளை பிரகாசிக்கும் போது எல்லாரும் சொல்லுங்க, ஒடுங்கி போக மாட்டோம். நம்பர் 1, ஒடுங்கி போக மாட்டோம். ஒடுங்கி போக மாட்டோம். அப்ப ஒடுங்கி போகாம நம்ம எப்படி ஆவோம்? பெருகுவோம். எழுதிக்கோங்க, ஒடுங்கி போகுதல் இல்லை, பெருக்கத்தை உண்டாக்குவார். நெருக்கம் வரலாங்க, பல ரூபங்களை நெருக்கம் வரலாம். ஆனா அந்த நெருக்கத்தினால நீங்களும் நானும் ஒடுங்கி போயிட மாட்டோம், நம்ம பெருகுவோம். சாத்தான் பல விதங்களில் நெருக்கத்தை கொண்டு வரும்படியாக பார்ப்பான். பல மக்கள் மூலமா நமக்கு நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் நம்முடைய முன்னேற்றத்தை அந்த நெருக்கங்கள் தடுக்க முடியாது. நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். இதை நீங்க நம்பணும். ஒடுங்கி போக மாட்டோம். பவுல் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் சொல்லி அந்த நெருக்கப்படுதலுக்கு வெயிட் கொடுக்கல. எதுக்கு வெயிட் கொடுக்கிறார் தெரியுமா? ஒடுங்கி போக மாட்டோம், அதுக்கு தான் வெயிட். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நெருக்கத்துக்கு வெயிட் கொடுத்து அதை ரொம்ப பெருசா பேசி அவன் பண்ணிட்டான், நாங்க நெருக்கப்படுறோம், அப்படி ஆகிறோம், அதை பத்தி கட்டுரையே எழுதுவோம். நோ, அப்பாவுடைய பிரகாசம் உள்ள வர 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 அந்த நெகட்டிவ் சைடுக்கு வெயிட் கொடுக்க மாட்டோங்க, ஒடுங்கி போக மாட்டோம். அடுத்து 2வது, எல்லாம் சொல்லுங்க, மனம் முறிவடைய மாட்டோம். சொல்லுங்க, மனம் முறிவடைய மாட்டோம். படிங்க சார். கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. மனம் முறிவடைவதில்லை. சோ மனம் முறிவு இல்லை, மன தைரியத்தை உண்டாக்குவார். ஓகே, கலக்கம் வரலாங்க. கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம். ஐயோ இது எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி சூழல் வரலாம். ஆனா நீங்க அதுலயே மூழ்கி போய் நீங்க மனம் முறிஞ்சு போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை அப்படி போயிடாது.
மனசுல தைரியத்தை தருவார். அப்பா இருக்காரியா, ஏகியே ஆஷேர் ஏகியே, இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவராகவே இருக்கிறார். தைரியம் வந்துடும். அடுத்து மூணாவது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. சொல்லுங்க, கைவிடப்பட மாட்டோம். சொல்லுங்க, கைவிடப்பட மாட்டோம். அப்போ அவர் நம்மளை பிரகாசிக்கும் போது என்ன நடக்குது? கைவிடப்படுதல் இல்லை, சேர்த்து கொள்ளப்படுதலை உண்டாக்குகிறார். ஓகே, நம்ம கைவிடப்பட மாட்டோங்க, நம்ம கைவிடப்பட மாட்டோம். சில துன்பப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் அவங்க வாழ்க்கையில, ஆனா நம்ம கைவிடப்பட மாட்டோம். அடுத்து நாலாவது, மடிந்து போக மாட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சாக மாட்டோம். படிங்க. கீழே தள்ளப்பட்டும் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை, சாக மாட்டோம். அப்போ மடிந்து போகுதல் இல்லை, ஜீவனை உண்டாக்குகிறார். நீங்க கீழே தள்ளப்படலாங்க, தள்ளப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால. ஆனாலும் அப்பா அந்த தள்ளுகிற சைடுல அவர் இல்ல. அப்படி மடிஞ்சு போகாம, வாழ்க்கை முடிஞ்சு போகாம, ஜீவனை உண்டாக்குற சைடுல தான் அவர் இருக்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்கிற அந்த பகுதியில தான் அவர் இருக்கிறார். அடுத்து அஞ்சாவது, சங்கீதம் 34 அங்க போட்டிருக்கோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. எத்தனாம் வசனம்? 5. சங்கீதம் 34 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்பட மாட்டோம். வெட்கப்படுதல் இல்லை, வெற்றியை உண்டாக்குவார். அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த ஏழை கூப்பிட்டான். 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ரட்சிப்புல வெற்றி இருக்கு. சோ வெட்கம் இல்லை, வெற்றி. ஆமென். எதுலெல்லாம் நீங்க வெட்கப்பட்ட மாதிரி தெரியுதோ, யாருக்கு முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ அவங்க கண் பார்க்க அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களை வெற்றி பெற வைப்பாரு. ஆல்ரெடி இந்த வெற்றி ஆயத்தப்படுத்திட்டாரு, சுதந்திரிக்க பண்ணுவார். 5 விஷயம் என்ன இல்லை, என்ன இருக்கு? ஒடுங்கி போகுதல் இல்லை, பெருக்கம். அடுத்தது மனமுறிவடைவது இல்லை, மன தைரியம். அடுத்தது கைவிடப்பட மாட்டோம், சேர்த்து கொள்ளப்படுவோம். அடுத்தது மடிந்து போக மாட்டோம், ஜீவனை உண்டாக்கும், ஜீவனை பெறுவோம். அடுத்தது வெட்கப்பட மாட்டோம், வெற்றியை பெறுவோம். கர்த்தர் பிரகாசிப்பிக்கும் போது அப்பாவை பற்றின அறிவு நமக்கு வர 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 அந்த அறிவு நம்ம மைண்ட நிரப்ப 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 இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். சரி, அடுத்தது அடையாளம் என்னங்க? இந்த 3 வார்த்தை சொன்னல, ஏல், யாவே, வயார். இந்த 3 வார்த்தையை நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, ஏல் ஆலேப் லாமெட் சிங்கிள் டிஜிட்ல போட்டீங்கன்னா 3 வரும். 3 4 4 வரும். 4. அடுத்தது அந்த யாவேல 11 இல்லையா? சாரி, யாவேல 17. யோத்கே வாவ்கே, அதை நீங்க சிங்கிள்ல போட்டீங்கன்னா 17 வரும். சோ 17 + 4 21. அதுக்கப்புறம் இந்த வயார் நீங்க போட்டீங்கன்னா வாவ் யோத் ஆலே ஃப்ரேஷ் எவ்வளவு வருது? 10. சோ அப்போ 21 + 10 எவ்வளவு வருது? 31. இந்த 31 நீங்க கூட்டினீங்கன்னா 62 வரும். 62.
இந்த 62 அப்படிங்கிறது எதை காண்பிக்குது அப்படின்னா, இந்த 62ங்கிற இந்த நம்பர் வந்து 53 பிளஸ் 9 நீங்க அதை உடைக்கணும். 53 யெஷுவா, 9ங்கிறது எமட். 53 யெஷுவா, 9ங்கிறது ஹாய், ஜீவன், ஹெத்தியோத். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசுவை ஜீவனாக, சத்தியமாக, ஜீவனாக அனுபவிக்கிறோம் பாருங்க, அதுதாங்க நம்முடைய அடையாளம். இன்னும் சொல்ல போனா, சத்தியமும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இந்த யெஷுவா எனக்குள்ள இருக்கிறாரு, அதாங்க நம்முடைய அடையாளம். யோவான் 14:6, கொலேசியர் 1:27. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கொலேசியர் 1:27. புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். யாருங்க அந்த கிறிஸ்து? வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர். 62, 53 பிளஸ் 9. இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதாங்க நம்முடைய அடையாளம். இதான் நம்முடைய அடையாளம். இந்த அடையாளம் வர 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 நமக்குள்ள என்ன வருதுன்னா, அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த அடையாளம் நமக்குள்ள பெருகுது. சோ அதான் அந்த பிரகாசம். கடைசியா நம்ம செய்ய வேண்டியது என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேளுங்க. சொல்லுங்க, கேளுங்க, பாருங்க. கேட்கணும், பார்க்கணும். ரெண்டு செஞ்சா போதும். என்னத்தை கேட்கறது, என்னத்தை பார்க்கறது? ஒளியும் ஒளியும் ஒளியும். என்னையா செய்யணும்? ஒளியும் ஒளியும் பண்ணுங்க, அவ்வளவுதான். கேளுங்க, பாருங்க. என்ன கேட்கணும்? 2 கொரிந்தியர் 4:4 எதை கேட்கணும்னு சொல்லியிருக்கு. நாங்கள் தேவனுக்கு முன்பாக 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப எதங்க கேட்கணும்? சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷம்னா என்னது? நற்செய்தி. எந்த சுவிசேஷத்தை கேட்கணும்? 2 விதமான சுவிசேஷம் இருக்கு. சட்டதிட்ட அடிப்படையிலான சுவிசேஷம் இருக்கு. அததான் இவ்வளவு காலம் நம்ம நம்பி வந்திருக்கோம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சுவிசேஷம் அது. அந்த சுவிசேஷத்தை அல்ல, திருத்துவ சுவிசேஷத்தை கேட்கணும். இந்த திருத்துவ சுவிசேஷத்தை தான் பவுல் வந்து சுவிசேஷத்தின் ஒளி அப்படின்னு சொல்றார். சோ நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை காரியங்களுக்கும் தீர்வு இந்த சுவிசேஷத்துல தான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த சட்டதிட்ட அடிப்படையிலான சுவிசேஷத்துல தீர்வு இல்லைங்க. அங்க தீர்வு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க நீ இப்படிதான் இருப்ப, இங்க நீ வியாதியோட தான் இருக்கணும், இங்க உனக்கு போராட்டங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும், அப்படியே நீ இருந்துக்கோ, அப்படியே அப்பா இது அனுமதிச்சிட்டாரு, ஏதோ உனக்கு ஏதோ ஒரு பாடம் புகட்ட அனுமதிச்சிட்டாரு, நீ செத்து பரலோகம் போவ, அங்க போய் நல்லா இருப்ப. இதுதான் அந்த சுவிசேஷம். ஆனா இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது? உனக்கு போராட்டங்கள், சவால்கள்லாம் வரலாம்பா, ஆனா அது அவரால வந்ததில்ல. சோ அவைகளை உன்னை ஜெயிக்க பண்ணி இந்த பூமியிலேயே நீ வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து உன்னை பரலோகம் கூட்டிட்டு போவார். அதான் இந்த சுவிசேஷம். புரியுதா? அப்ப இந்த நற்செய்தியை கேட்கணுங்க. இந்த திருத்துவ சுவிசேஷத்தை கேட்கணும். அப்பதான் இந்த பிரகாசம் நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். Brothers and sisters, நீங்க வீட்டுல எந்த செய்தியை கேட்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம்.
யூடியூப்ல போயிட்டு யார் பேசுறதை கேட்குறீங்க, எந்த மெசேஜை கேட்குறீங்க, உங்களை பயமுறுத்துற செய்தியை கேட்குறீங்களா, உங்களை கண்டம் பண்ற செய்தியை கேட்குறீங்களா, ஆழமான சத்தியம் பேசுறோம் அப்படின்ட்டு என்னத்தையாவது சொல்லுவாங்க பாருங்க. இன்னும் 2 வருஷத்துல வருகை வந்துரும் என்ன நம்மளாம சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கேட்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்குறீங்களா? எப்பா இந்த பூமியில வாழ வழி சொல்லுப்பா. இப்ப நாங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதை சொல்லு. அது இந்த சுவிசேஷத்துல தான் இருக்கு. இந்த சுவிசேஷத்தை கேட்க கேட்க வெளிச்சம் வரும். அடுத்து சங்கீதம் 34ல அவரை நோக்கி பார்த்தவர்கள் 5ல யாருடைய முகம் பிரகாசம் அடைந்தது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. பாருங்க, எதை பார்க்கணும்? யெஷுவாவை பாருங்க. எங்க பார்க்கணும்? மல்லிகாஸ்டர் எங்க பார்க்கணும்? மேலையா? உள்ள பாருங்க. வெரி குட். கண்களை ஏறெடுத்து மேல பார்க்க வேண்டியது இல்ல. அவர் எங்க வந்துட்டார் இப்போ? உள்ள இருக்கிற அவரை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படி சும்மா உட்கார்ந்து சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னா நீங்க ஜெபம் பண்றது நல்லது, பண்ணணும், பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு அரை மணி நேரம் அப்படி சும்மா அப்படியே உட்கார்ந்து இந்த கொலேசியர் 1:27 அப்படியே ஒரு 2-3 முறை வாயில சொல்லி அப்படியே அதை கற்பனை பண்ணுங்க. எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி எனக்குள்ள அவர் இருக்காரு. அந்த உள்ள இருக்கிறவரையே அப்படி பாருங்க. ஏதாவது கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகுற மாதிரி தெரியுதா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்காருன்னு ஒரு 10 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து அப்படி உள்ள இருக்கிறத பாருங்க. அந்த நேரத்தை அவரை பத்தி நிறைய உங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படும். நானும் அப்படி உட்கார்ந்து அப்படி தியானிக்கும் போதுதான் நாரி போன லாசருவையே உயிரோட எழுப்பினவர் எனக்குள்ள இருக்காரியா. நீங்க செஞ்சு பாருங்க. 1 மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் மாறல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, மாறும். நிறைய மேட்டர்ஸ் மாறும். நிறைய திறக்காத கதவுகள் திறக்கும். சோ 2 மேட்டர் தான். இது ஒன்றும் பெரிய இதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சுவிசேஷத்தை கேளுங்க. அடுத்தது நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. அவ்வளவுதான். கேளுங்க, பாருங்க. இதை பண்ணா அவர் பிரகாசிக்க பண்றத நம்ம உணர முடியும். அப்படி எழுந்து நிற்போம். இந்த பிரகாசம்தான் கடைசியில மகிமை அடைந்த பரம எருசலேம், புதிய எருசலேம். அந்த மணவாட்டி பாருங்க, அது பிரகாசமா இறங்கி வருது. வெளிப்படுத்தல் 21:9-10 பிரகாசமாக அந்த எருசலேம் இறங்கி வருகிறது. அந்த மணவாட்டி கூட்டமாக தேவன் நம்மளை மாற்றுவார். சுமான ஒரு கூட்டத்துக்காக தான் இந்த பூமியை மறுரூபப்படுத்தும்படியாக இவ்விதமான கூட்டத்தை கொண்டு இந்த பூமியை மறுசீர் அமைக்கும்படியாக அப்படி இந்த மறுசீர் அமைப்பின் வேலைக்குள்ள கொண்டு வந்து இந்த கூட்டத்தை நித்தியமா தன்னோடு வைத்துக் கொள்ளதான் இயேசு வருகிறார். அவர் ஆமேன் என்பவர். அப்படி உணர்ந்தவர்களாக வாதையும் அணுகாது ஆமேன், பொல்லாப்பு நேராது ஆமேன், வாதையும் அணுகாது ஆமேன், பொல்லாப்பு நேராது ஆமேன், ஆமேன் 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 ஆமேன். எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. எல்லாருமாக எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என்னை பராய்
இயேசுவா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறாய் இயேசுவா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பிரகாசிக்கிற தேவனுக்காக கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் பிரகாசிக்கிற தேவன், பிரகாசிக்கிற ஆண்டவர், இருளில் எந்த இருளையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 2 மாதங்கள நேரங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த 3வது மாதத்தை நேரங்களை உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீரங்களோடு இடைப்பட்டு பேசுற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காய் நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிவாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரங்களை பிரகாசிக்க பண்ணும்போது கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே விடியல் உண்டாகுமே ஆண்டவரே. அப்பா, ஒரு தெளிவு உண்டாகுமே ஆண்டவரே. நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்குமே ஆண்டவரே. சிவா ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி ஆண்டவரே, இது எங்கள் இருதயங்களில் என்னை பிரகாசித்ததுக்காய் மக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உண்மை அறிவருதான் அந்த ஒளி ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை அறிய ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை கத்து தந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. சிவாப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிரகாசி மகிமையின் அறிவு ஆண்டவரே எங்களுக்குள்ளே வரும்போது ஆண்டவரே, எங்களுடைய அனுபவம் அப்பா, நாங்கள் ஒடுங்கி போனாலும் போக மாட்டோம் அப்பா ஆண்டவரே. நீர் எங்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனமுறிவு அடைய மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீ மன தைரியத்தை தருகிறீரப்பா ஆண்டவரே. நாங்கள் கைவிடப்பட மாட்டோம்ப்பா. நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மடிந்து போக மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீ ஜீவனை உண்டாக்குவீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெட்கப்பட மாட்டோம்ப்பா. நீ வெற்றியை தருகிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் வெட்கப்பட்டு நின்றோமோ அந்த இடத்துல நீ வெற்றியை தருகிறதுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீ நிறைவேற்ற போறதுக்காய் மக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. சிவாமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் அடையாளம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, எங்களை சிவாவை சத்தியமாய் ஜீவனாய் நாங்கள் அனுபவிக்கிறது எங்களுக்கு அடையாளமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. திருத்துவ சுவிசேஷத்தை கேட்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற யெஷுவாவை நாங்கள் பார்க்க ஆண்டவரே அந்த அனுபவத்தை கத்த தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபையை கத்து தந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், பாஸ்டருக்கு ஆட்சேபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் நடிமுடி சூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். பிரகாசிக்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். தேங்க்யூ. ஷலோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மீது அசைவாடி வையகத்தை புதிதாக்கி பாவம் என்னும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி, நீர் மீது அசைவாடி வையகத்தை புதிதாக்கி பாவம் என்னும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி, புதுப்படை பயனை மாற்றவா, எங்கும் இறையாட்சி நிறைவேற்றவா, புதுப்படை பயனை மாற்றவா, எங்கும் இறையாட்சி நிறைவேற்றவா, தென்றலிலே பேசிடுவாய், திசையக்கும் பரவிடுவாய், எம் மூச்சாய் விளங்கிடவே வா, ஒளியூட்டும்
வழியறியா பேதையன்